வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கனவாழைக்கீரை தான் செய்ய போகிறோம். இந்த கனவாழைக்கீரைன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை காமிக்கிறேன். இதுதான் கனவாழைக்கீரை. இது நிறையா அந்த வயல்லாம் இருக்கும். அப்படியே எல்லா செடியாகவே இருக்கும். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீர் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்கீரை கடைசல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பை வேக வச்சுருக்கேன். பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா வெடிக்கட்டும். அடுத்தது அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா வணங்கிறதுக்காக, சீக்கிரமாக வணங்கிறதுக்காக. உப்பு சேர்க்கும்போது நல்லா வணங்கிடும். நல்லா வணங்கிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட வணங்கணும். இந்த ஸ்டேஜில் கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் நல்லா கிடைக்கும், வயலில் தான் நல்லா இருக்கும். அதுமாரி இந்த கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும், உடம்ப நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம். அதேமாரி கிட்னிக்கு ரொம்ப நல்லது. கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம். பொரியலாக செய்யலாம். அடுத்த வீடியோ நான் பொரியல் எப்படி செய்வேன்னு இப்போ போடுறேன். நல்லா வணங்கிட்டுருக்கு. வயலுக்குலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வாழைன்னு எப்படி இந்த காணா வாழைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வாழைக்காய் மாதிரியே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் இங்கே நிறையா இருக்குங்க இந்த கீரையில். நீங்கள் ஆனால் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த கீரையெல்லாம் சாப்பிட்லாமா என்னன்னு உங்களுக்குலாம் கொஞ்சம் தெரியாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூடி சேர்த்துக்கலாங்க. ஸ்டேஜில் கீரையை சேர்த்துடலாம். ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் 3 மிளகா போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்கணும். கொதிச்சா நம்ம இறக்கி வச்சிடலாம். காணாவாழைக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க கீரை வந்து குழந்தைங்களுக்கு எனக்கு பசங்க சாப்பிட மாட்டான் அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம எப்படி செஞ்சு தரணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செய்கிறோமோ அந்த பொறுத்து தாங்க இருக்குது. எல்லா கீரையுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது ஒரு சில கீரையில் கசப்பு தன்மை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பருப்பு, தேங்காயெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த கசப்பு தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ குணம் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக கீரை சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம்.